அன்பு நேயர்களே, 2 தினங்களாக அடிபடும் ஒரு விடயம் என்னவென்றால், நடிகர் விஜய் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் பட்டு இதுவரையும் 41 பேர் நசுங்கி செத்து போறாங்க பாவிகள். இதென்ன சினிமா மோகத்துல வெளியூர்ல இருந்து இருப்ப. கரூர் என்பது மிகவும் ஒரு இணைக்கக்கூடிய, அதாவது முதல்ல கரூரை விளையம் கொள்ளும். தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர், திருச்சி, ஈரோடு, தஞ்சாவூர் இணைக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கரூர். திருச்சியில இருந்து கூட ஆக ஒரு 82 கிலோமீட்டர்ல போகக்கூடிய ஊர். நம்ம எல்லாம் அங்கடெல்லாம் சுற்றின ஊர் தான் கோயம்புத்தூர், திருச்சி, ஈரோடு, தஞ்சாவூர். இப்படி ஒரு பிரபலமான ஊருன்னு சொல்லலாம். தஞ்சாவூர் கிட்ட தஞ்சாவூர், அதாவது எல்லா ஊரையும் நாம சொல்லுகின்ற கோயம்புத்தூர், திருச்சி, ஈரோடு, தஞ்சாவூர், இந்த ஊர்களை இணைக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கரூர். அப்ப இந்த கரூருக்கு தான் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு செல்கின்றார். ஆனால் பொதுக்கூட்டத்துக்கு அவர் யாரையும் வர செல்ல, இவன்கள் தள்ளு முள்ளுப்பட்டு போறது. குழந்தைகள், பெண்கள், இளம் வயதினர் என அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வீடியோக்கள் மனதை பதபதைக்க வைக்கிறது. எல்லாம் என்ன கரூர் பதபதைக்கும் கரூர் அப்படிதான் நாங்க சொல்லலாம். அதாவது இதுல பல விடயங்கள் சொல்லப்படுது. இதுவரைக்கும் வதந்தி பரப்பிய, தமிழ்நாட்டுக்குள் இனங்களுக்கிடையில் வதந்தி பரப்பிய 25 பேர் கைது செய்யப்பட்டீங்கன்னு அரசினார். அதே இதுக்குள்ள நீங்க என்னடா நோட்டிக்கு நிக்கிறீங்க? வதந்திய பரப்பி சும்மர் சங்க ஊதிகள் தான் நம்ம ஆண்டு வதந்திய கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட நெரிசல் தொடர்பாக சமூகத்தில் பதற்றம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைத்தளங்களில் வதந்தி பரப்பிய 25 பேர் மீது போலீசார் வழக்கு செய்தாங்க. இந்த பேஸ்புக் எல்லாம் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை உறுதி அளித்திருக்கிறது. ஒரு புறம் இதுல இந்த விடயத்துல பலரும் பலமாறி திமுக ஆட்சி மேல அம்படிக்கிறாங்க. இப்ப நம்ம பாசல பார்க்க போனாக்கா அம்படிக்கிறான். இப்ப நம்ம ஊர்ல எதுக்கு எடுத்தாலும் ஜேவிபி குறை சொல்லலாம் போல. ஜேவிபி அரசு இவரை போய் கரூர்ல மீட்டிங் போட சொல்லிச்சா, கண்ட ஊர்ல இருந்து, அதாவது இந்த திருமணம் விழாவுக்கு போறது போன்று முழு குடும்ப சைதம் சிறு பிள்ளைகள், கையேந்திய பிள்ளை எல்லாம் மிக நல்லா அவர கூட்டம் பண்ணா நசுங்குது என்று தெரியுது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூறுறாங்கன்னு தெரிஞ்சா அறிவுள்ளவன் எவனா போவானா? இது சினிமா வெறி, சினிமா மோகம். இந்த சினிமா வெறி மோகம் இல்லைன்னா இந்த அழிவு வந்திருக்காது. யாராவது திட்டிட்டு போங்க, நமக்கு அதெல்லாம் வேலையே கிடையாதா? நமக்கு நீங்க திட்டுங்க, நீங்க திருந்தோனுண்டா. யாராவது ஒரு பைத்தியம் ஒரு மரத்துக்கு கிளணுண்டு அதை சாமி ஆக்குறீங்க. இதெல்லாம் சொல்ல போனா நமக்கு வேற மாதிரி சொல்லிடுவீங்க. உங்களோட மூட நம்பிக்கை சினிமா மோகம் தான் இவ்வளவு பலிக்கான காரணம். அவன் நடிச்சுட்டு போனா நீங்க இருங்களா வீட்டுல. எங்கள பக்கம் எல்லாம் ஸ்ரீலங்காவில கிடையவே கிடையாடா. பால் ஊத்தி அபிஷேகம் வர அவனவன் பசிக்கு தடுமாறுறான். பசிக்கு இதுக்கு உணவு இல்ல. எங்க பார்த்தாலும் நம்ம எங்க பார்க்க தமிழ்நாட்டுக்குள்ள மெட்ராஸுக்குள்ள பார்த்தாலே நம்ம அறிய இந்த நானெல்லாம் மவுண்ட் ரோடு தான் கூடல நான் சாப்பாட்டுக்கு போவேங்க. அங்கெல்லாம் பார்த்தா கடைக்கு முன்னாலே கையெந்திர கூட்டம், நிறைய கூட்டம் இருக்கும். அதை விட்டுட்டு நடிகனுக்கு பால் ஊத்தி அபிஷேகம், அது இந்த மவுண்ட் ரோட்ல இருக்கு தேவி பாலா தியேட்டர். எப்பா முடியல ராமா. மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலையில இருக்குது. ஒரேல 3 தியேட்டர் இருக்குது. தேவி பாலா, தேவி ப்ரொடக்ஷன் சொல்லி. அதெல்லாம் நானும் கூட சினிமா போவேங்க. அங்க பார்த்தா ஒரு புது படம் வெளியாதண்டாக்கா இந்த நாய்க்கலைகள், இந்த வெறி பிடித்த இந்த வேங்கைகள் மாறிய அதுல ஏறி பெரிய பெரிய பெனர் அடிச்சு அதை கட்டி பாலாபிஷேகம். இதுக்கு உனக்கு என்ன கிடைக்க போகுதுடா? நீங்காண்டா திருந்தோணும். எந்த பேரழிப்புக்கு என்ன காரணம்? விஜய் உங்களை வட்டா வச்சு கூப்பிட்டாரா? உங்களை வட்டா வச்சு படிக்க வச்சு வெத்தில வச்சு கூப்பிட்டாரா? அழைச்சாரா? இல்லங்கல்ல. நீங்க ஏன்டா ஊரு போறீங்க? அவர் ஒரு நடிகர், அவர் நம்மள போல ஒரு மனுஷால் தானே. நம்ம மனசுல இருந்தா கான் பண்ணி பாக்குங்களா. ஊரு என்ன டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் மட்டும் வந்துக்கிறீங்க. பாருங்க. இப்ப நம்ம சொல்ல போனாக்கா கோயம்புத்தூர்ல இருந்து 129 கிலோமீட்டர். அங்கிருந்தும் ஒரு படை எடுத்திருக்காங்க கரூருக்கு. திருச்சியில இருந்து கரூருக்கு 82 கிலோமீட்டர். அங்கிருந்தும் படை எடுத்திருக்கிறாங்க. ஈரோட்ல இருந்து 66 கிலோமீட்டர் கிட்ட. அங்கிருந்தும் படை எடுப்பு. விஜயை பார்க்க வேற ஒன்றுமே கிடையாது. உங்க போட் போடுற அப்புறம் விஜயை பார்க்கணும். தஞ்சாவூர்ல இருந்து 133 கிலோமீட்டருங்க கரூருக்கு. அங்கிருந்து ஒரு கூட்டம். இப்படி முழு குடும்ப சகிதமாக திருமண விழாவில கோயில்ல கலந்து கொள்ள மாட்டேன். இது
ஐயா, அப்ப யார குறை சொல்ல போறீங்க? இப்ப எதுக்கு எடுத்தாலும் திமுக சூழ்ச்சி. இப்ப போலீஸ் விசாரணை நடைபெறும். திமுக இதுக்கு இப்ப சொல்ல போறீங்க திமுக செம்பண்டு. திமுக ஒரு சாதியும் செய்யல. எல்லாம் அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் இது. நெரிசல், அதாவது இது போலீஸ் அறிக்கையெல்லாம் பார்க்கின்ற போது கட்டுக்கடங்காத மரங்கள் செடிகள் கொடிகள் இதுலயுமே தாவி நிற்பாங்க. இது இந்த சினிமா பைத்தியங்கள் இதை பார்க்கணும் அவரை தூரத்திலிருந்து பார்ப்பதற்காக ஒன்றுமே கிடையாது. அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல, கிடைக்கலங்க. எல்லாமே ஒரு நடிப்பு, அந்த நடிக்கிறது. நடிச்சா பார்த்தா ஒடுங்கலண்டா, நீங்க அடங்க மாட்டீங்கடா. ஆக அவர் அடுத்த கட்டம் விஜய் இந்த இடத்து கரூர் ஸ்பாட்டுக்கு வாரத்துக்கு மாத்திரம் 4 மணி நேரம் லேட்டுங்களாங்க. 4 மணி நேரம் கரூரில் நெரிசலில் 41 பேர் பலி. ஆனந்த் நிர்மல்குமார் ஆகியோரிடம் பலமுறை எச்சரிக்கை கேட்கவில்லை. அதாவது அங்க பல எச்சரிக்கை கொடுத்துக்கிறாங்க. அந்த எச்சரிக்கையை கூட இவங்க கேட்கல. இப்ப பாருங்க, இப்ப விஜயோட செக்ரட்டரி யார்? அவர் தான் பொதுச் செயலாளர் சேலத். அவர் பேரு புஸ்ரி ஆனந்த். அவர் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர். ஆள் தலைமறைவு. இப்ப சேலத்து இந்த செய்தி நாம ரெக்கார்ட் பண்ணக்குள்ள அவரு சேலத்துல ஒளிஞ்சிருக்கிறாராம். பிடிச்சி உள்ள போடுவான். டேய், நீ ஏன் பயப்படுற? மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இருக்காது இல்ல, நீ ஏன் ஓடி ஒழிக்கிறாய்? அப்ப இதுல வில்லங்க இன்னும் இருக்கு, ஏன் நீ ஓடி ஒழக்க? நீ உண்மையை சொல்லு. கட்டுக்கடங்காத கூட்டம். உண்மைதாங்க, கட்டுக்கடங்காத கூட்டம். கட்டுப்படுத்த முடியல. மக்கள் அலை வெள்ளம். ஏற்கனவே அவர் மெட்ராஸ்ல போட்ட மீட்டிங்லே மக்கள் வெள்ளம். அது உலக மீடியா அவர் அறிமுகப்படுத்தினார்ல. அவர் தாவேக அவர் தமிழக வெற்றி கழக கட்சிய அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணின அண்டே மக்கள் வெள்ளம். நிச்சயமா நாங்க உண்ட பரிசுரம் கேளுங்க. தமிழகத்துல மீண்டும் ஆட்சி அமைக்க போற திமுக கிட்டத்தட்ட எழுதி வச்சுக்கொள்ள 174 இடத்தை பிடிக்கும். காணுமா? 174 234 சீட் நினைக்கிறேன். 174 இடம் பிடிக்கும். அதை வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் சும்மா சினிமா கூத்துங்க. இதுக்கெல்லாம் நீங்க மயங்குறாங்க. மக்கள் லூசுத்தனமாகத்தான் மயங்கி தெரியுங்க. அதெல்லாம் இங்க கெடுபடாது. அது கட்சி வேறு, நடிப்பு வேறு. அதெல்லாம் அதாவது கேப்டன் விஜயகாந்தால முடியாத யாரும் முடிக்கல. இதை நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எலெக்ஷன் நெருங்கிட்டு அடுத்த ஆண்டு எலெக்ஷன். கிட்டத்தட்ட 174 இடங்களை பிடிக்கும் தமிழ்நாடு ஸ்டேட்ல. 174 இடங்களை திமுக வெல்லும். காணுமா? ஆம், 234 இடங்களை 174 இடங்களை திமுக கைப்பற்றுவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. நாம் இந்த கரூர் அவலம், கரூர் மிகவும் இதயத்தை வருடி செல்லக்கூடிய ஒரு விடயம் அது. அதாவது அது பல முறை அவங்களுக்கு எச்சரித்த கொடுத்து இந்த மக்கள் அடங்கல். நீண்ட நேரம் காத்திருப்பு, தண்ணீர் இல்ல, மருத்துவ வசதி இல்ல, மிகப்பெரிய நெரிசல், உடல்நிலை சோர்வு, கீழே விழுந்தவர்கள் மிதிபாடுகளில் சிக்கி 11 பேர் பலியாம். கீழே சிக்கி மக்கள் நெரிசல் கட்டுக்கடங்காமல் இருந்து போச்சு. நெரிசலில் தள்ளுமுள்ளு. அது எல்லா இடமும் தானே, சும்மா சாதாரணமா. இப்ப நான் கூட மவுண்ட் ரோட்ல பாருங்க, டிக்கெட் வாங்க போறதுக்கெல்லாம் பயங்கரமா தள்ளுமுள்ளு. அதுக்காக அவங்க சில சிஸ்டம் வச்சுக்கிறாங்க. தள்ளுமுள்ளு. அதுக்கு இந்த டிக்கெட் வாங்குறதுக்குண்டே தள்ளுமுள்ளு. அதாவது இந்த தள்ளுமுள்ளு நடக்கும் இடங்களில் காவல்துறை மற்றும் அங்கே இருக்கும் பணியாளர்கள் வீடியோ போட்டோ எடுக்கும் பலரும் அங்கு இடமில்லாம நின்றுகிறாங்க. இதற்கு மேலே போக முடியாது, வழி இல்லை. கத்திக்கொண்டே இருந்தாலும் அங்கே ஸ்பீக்கர்களில் இது சம்பந்தமாக எவ்வளவு கத்திக்கொண்டே இருந்தாலும் யார் காதிலும் புள்ளல தள்ளுமுள்ளு பாட்டு விஜயை பார்க்கறது கண்டே அலைஞ்சார்கள் பாவிகள். அலைஞ்ச அங்க பாருங்க வந்த ஆக்களை. இந்த கூட்ட நெரிசல்ல கை குழந்தைகள் என்னடா என்ன இளவு கூட என்ன இளவுக்கு அந்த கை குழந்தைய கொண்டு போறா? கர்ப்பிணிகள், முதியோர். பகுத்தை தள்ளிக்கிட்டு போவையா? இதெல்லாம் ஒரு கேவலம் இல்லையாடா உங்களுக்கு? வீட்டுல உள்ள ஆம்புல உங்களுக்கு எல்லாம் கேவலம் இல்லைங்கடா. பக்த தள்ளிக்கிட்டு போகுதுக்கு கை குழந்தை தூக்கிட்டு முதியோர் தள்ளிவிட்டா உள்ள பாக்குறாய் நோக்கிறதுக்கு எங்க போன நீ? இப்படி முதியோர்கள் கணிசமாக இருந்திருக்கிறார்கள். வழி இல்லை என்று சொன்னால் மக்களுக்கு அங்கிருப்பவர்களுக்கு மேல் கோபம் வந்து விடும் என்று சொல்லும் பேச்சே கோபம் வருதான். வழி இல்லைண்டா, நீ யாருப்பா உடுப்பா, அந்த மாதிரி. தமிழ்நாடு உங்களுக்கு எல்லாம் புரியாதுங்க. தமிழ்நாட்டுல சும்மா நாம நீ வழிவிடு இந்த மாதிரி தான் கத்துவார்கள். சொன்னால் இல்லை என்று சொன்னால் மக்களுக்கு அங்கிருப்பவர்களுக்கு மேல் கோபம் வரும். சொல்லும் பேச்சை கேட்காமல் அதிகமாக மக்கள் கூடிவிட்டால் போதிய பாதுகாப்பு இல்லை என இதே வாய் பேசும்.
இப்ப பாதுகாப்பு போதான்னு சொல்லுங்க என்றால் தள்ளுமுள்ளுக்குள்ள புலிஸ்தானு போய் நசிப்பட முடியுங்களா? நம்மளும் ஒரு மனிதன்மையா பாக்குங்க. விசேஷ காலங்களில் பழைய கட்டிடங்களில் மேடைகளில் மேலே நின்று நூற்றுக்கணக்கான சரிந்து விழுவதும் உண்டு. பக்கத்துல பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்ல மேல ஏறிடுவாங்க, ஒரு இஞ்சி கூட இடம் இருக்காது. அந்த மாதிரி வெறிபிடித்த பன்னடைகள் உண்டு. அதுலதான் இந்த தள்ளுமுழு வந்திருக்கும். பொறுப்பற்ற கவனக்குறைவான அலட்சியமான இந்த மக்களின் நெரிசல் உயிரிழப்புகளுக்கு எந்த அரசாங்கமும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப இதுக்கு என்ன அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இவனாக ஆட்டோமேட்டிக்காக தள்ளுமுள்ளு மட்டும் போறாங்க. இதுக்கு அரசாங்கமும் திமுக என்னடா செய்யும்? யாரும் நியாயமா பேசணும் இல்ல? அது ஒரு பக்கம். இந்த மக்களின் நெரிசல் உயிரிழப்புக்கு எந்த அரசாங்கம் குறை சொல்ல முடியாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. விழாக்களுக்கு அவசியம் இல்லாமல் செய்யும் பில்டப்பும் இந்த அசம்பாவிதங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாகத்தான் இன்றைய தமிழக பரப்பில் சொல்லப்படுகிறது. தடுப்புகள் அமைத்தால் ஆளுங்கட்சி பயம் தத்தளித்துவீங்களா என்று சிஎம் சார மின்சாரம், கம்பம், டிரான்ஸ்பார்மர் மீது ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு எப்படி சிஎம் குறை சொல்லுவீங்க? ஒன்றும் கழிவு இல்லைங்க. கரண்டுக்கு பயம் இல்ல, அங்க பல்பு அதை பயம் இல்ல. எது கிடைக்க அதாவது ஏறி கூத்தடிச்சு விஜயை பார்க்கணும். இது கிடையாது. விஜய் வந்துட்டு அவருக்கு கொண்டு ஒரு தனி ஒரு லக்ஸரி வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் இருந்து அவர் பேசுவார். மேடைக்கு வர முடியல, பாதுகாப்பு கஷ்டம். அவர் ஒரு தனி செக்யூரிட்டி டீம் அமைச்சிருக்கணும். அதே போதான் போயிருக்கு. கரண்ட் கண்டிப்பாட்டு கரண்ட கட் பண்ணாங்க. அந்த தமிழ்நாடு கரண்ட் மின்வாரியத்தை அந்த பகுதி மின்வாரிய மின்தடை செய்தால் கரண்ட் கட் பண்ணிட்டீங்க. பயமா ஸ்டாலின் அங்குலன்னு கேட்பீங்க. இது அங்க வருது தானே. லியோபார்ட் ட்ரைலர் வெளியீட்டுல சென்னை ரோகிணி பெரியாரங்கம் மொத்தமும் கந்தல். அன்னைக்கு இது தப்பு, நாம ஒழுக்கமா இருந்து மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும்னு யாரும் சொன்னீங்களா? பாத்தீங்களா? அங்கேயுமே தள்ளுமுள்ளு. எந்த இடத்துல எதெடுத்தாலும் தள்ளுமுள்ளு. கடைகளின் மீது இருக்கும் விளம்பர போர்டு, ஒத்தைக்கால் கைப்பிடி சுவர், தகர சீட், கடைகளுக்கு முன் உள்ள மூங்கில் சாரத்தில் தென்னங்கீற்று மேல பல பேரு. இப்படி இவ்வளவு பாரதூரம் தூக்குமுன்னு தெரியாத அறியாத பிள்ளைகள். விக்கிரவாண்டி மாநாட்டின் போது இதே உடைக்கப்பட்ட நாற்காலிகள் படம் வந்த போது இனி என்னுடைய பொதுக்கூட்டங்கள் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது எங்கேயாலும் கேட்டாரா? அதையும் கேட்கல. அத கண்டிப்போடு சொல்லி இருந்தால், அதுக்கு நாங்க சொல்ல வாரம், கண்டிப்போடு சொல்லுகின்றால் இப்படி சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று அழகாக தெளிவாக சொல்லி வைக்கலாம். ஊர்வலத்திற்கு பின்தொடரும் 2 சக்கரை, அதாவது ஒரு ஊர்வலம் வந்து போனாங்கண்டா ரோட்டுல மண்ணை தூவினோம்டாக்கா ஒரு மண் குஞ்சும் இருக்காமுங்க. அந்த அளவுக்கு கிரவுட் இருக்கும். கார் வாகனங்கள், அதாவது 2 வீலர் 3 வீலர் கார் வாகனங்கள் வழி எங்கும் மரத்தின் மீது ஏறி அமர்ந்திருக்கும் ரசிகர்கள் பற்றி என கண்டிப்போடு உத்தரவிட்டு இருக்க வேண்டும். அதாவது போற வழியெல்லாம் மரத்துல இந்த குரங்கு சொன்னீங்களா அந்த மாதிரி என்ன ஒரு வெறிடாடே அடங்காத வெறிக்க இப்படித்தானே வரும். ஆனால் இறந்து போன குடும்பங்களுக்கும் அந்த சொந்தங்களுக்கும் எமது மனதின் அடித்தளத்தில் இருந்து எழும் ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அதையும் நாங்க இந்த இடத்துல நான் சொல்லிக்கலாம். நகரத்தின் உட்புற பகுதிக்குள் கட்சி தலைவர்கள் விஐபிக்கள் வரும்போதோ அவர்கள் வரும் வாகனத்தின் அமர்ந்து வழி நெடுகிலும் உள்ள மக்களுக்கு கையசைப்பார்கள். இதனால் அங்கங்கே உள்ள மக்கள் அவர்களை பார்த்து விட்டு கலைந்து விடுவார்கள். இதுதான் கலைஞர் ஜெயலலிதா எல்லாம் வரக்குள்ள நடக்கிற கூத்துக்கள். அது முடிஞ்சிடும். நகரின் உள்ளே வரும்போது விஜய் பேருந்தின் முன்பு இல்லை. பேசும் இடம் வந்ததும் பேருந்து உள்ளிருந்து நேராக மேலே வந்து விட்டதாக சொல்லுகிறார்கள். இதனால் பேருந்துக்கு முன்பு இருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பேருந்தின் முன்புறமும் முண்டியடித்துக் கொண்டு வர துவங்கினார்கள் என நேரலையில் அங்கு கண்டிருந்தவர்கள் சாட்சி சொல்லுகின்றார்கள். இதுக்கெல்லாம் நாங்க ஒரு உதாரணம் காட்டலாம். கேப்டன் விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவரை கொஞ்சம் பாருங்க. விஜயகாந்த் இதே அளவில் 15 ஆண்டுகளுக்கு முன்பே ரசிகர்கள் வந்தார்கள். இப்படி ரசிகர்கள் செய்யும் வேலைகளை மிகுந்த கண்டிப்போடு மேடையில் இருந்தே கண்டிப்பார். ஏய் நீ என்ன பண்ற, நீ போ, நாங்க கடிப்பார், கண்ணை விரட்டுவார், விரல நீட்டுவார். இது நான் சொல்லல, இதெல்லாம் தமிழக ஊடக பரப்புல ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக சொல்ல நான். ரசிகர்கள் அவருக்கு மரியாதை கொடுத்து பயந்தார்கள். விஜய் அப்படி ஏதாவது செய்தாரா? பயப்பட வைக்க எம்மில்ல. சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அங்கிள் டொங்குல் என்று பேசிக்கிட்டு ஒரு பொது இடத்துல ஒரு மாண்புமிகு முதலமைச்சரை அங்கிள் டொங்குல், இதென்ன சினிமா டைலாக்காங்க? அரசியலுங்க. அரசியல்ல வந்து பார்க்கணும். முதல்வர் வந்தாரு, ஒரு நாள் முதல்வர் சொன்னார் இல்ல, யாரு
இது சொல்லிச்சோண்டு மறந்து போச்சு எனக்கு. அரசியல்ல வந்து பார்க்கணும். இப்ப வந்துட்டீங்கல்ல, இறங்கிட்டீங்கல்ல, அப்ப தூக்கமே வராது உங்களுக்கு. தமிழகத்தில் இருந்தார். அவரும் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவர். அவருக்கும் அசாத்தியமான கூட்டம் கூடும். அதுவும் சென்னை தாண்டிய அவுட்டர் மாவட்டங்களில் தான் ரசிகர்கள் தொண்டர்கள் அவருக்கு அதிகம். கிராமங்கள் தோறும் அவர் கூட்டங்களில் தன் கட்சி கொள்கை, முழக்கங்கள், திட்டங்கள் பற்றி பேசுகிறாரோ இல்லையோ, கூடியிருக்கும் மக்களின் பாதுகாப்பை பற்றி தான் பாதி நேரம் பேசுவார். அங்க பொம்பளைகளுக்கு பக்கம் போகாத, கம்பத்துல இருந்து கீழே இறங்கு, அதட்டுவார். இப்படித்தான் அதட்டுவார். நீ இறங்குப்பா, இந்த மாதிரி தான் கட்டளை போடுவார். அப்படி ஒரு ஒட்டுமொத்த பாதுகாப்பு கேடயமா தான் அவர் அங்க இருப்பார். யாரு? கேப்டன். கேப்டன் இறந்து போனாலும் அவருக்குரிய, நான் கேப்டன் ரசிகரே கிடையாப்பா, நான் விஜய் ரசிகன், அது முன்ன சொல்லிக்கிறேன். அதாவது பாதி நேரம் பேசுவார். அங்க பொம்பளைக்கு பாதுகாப்பு கொடுப்பாண்டு அவரே விலக, இல்லாட்டி ஒன்றும் மேலாத அவரே கட்டுப்பாடு முண்டி எடுத்தால் அவரே களத்துக்கு போயிடுவாருங்க. அந்த மாதிரி உண்மையா பல முறை நடந்திருக்கு. சுட்டறிகுதுல பார்ப்பார், நாக்கை கடிப்பார், கண்ணை உருட்டுவார். சில சமயம் அவர் கட்சிக்காரர்கள் மேலேயே கையொங்கி விடுவார், அடிச்சிடுவார். அவர்களை அன்பாக ஒரு பேப்பர் விசிறியால் விசிறியும் விடுவார். கையில கிடைக்கிறது விசிறுவார், நீ பார்க்கலையாண்டு. அவர் உடல்நிலை தளர்ந்து போன நிலையிலும் பொதுக்கூட்டங்கள் செய்து கொண்டிருந்தார். அதைத்தான் ஊடகங்கள் அவர் மேடைகள் குழந்தை போல நடந்து கொள்கிறார், குடித்து விட்டு இப்படி செய்கிறார் என்றெல்லாம் பலர் பகடியும் கிண்டலும் அடித்தார்களாம். அத நான் சொல்லல, அப்படி செய்தி வந்திருக்காது. அவரின் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் முடியும் தருவாயில் அவர்கள் ஆட்சியை அகற்றுவோம், நமது கட்சிக்காக உழையுங்கள் என வேண்டுகோளோடு எல்லாம் முடிக்க மாட்டார். அப்பா எல்லோரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போகணும், நான் தூங்க மாட்டேன், போய் சேர்ந்தாச்சுன்னா கேட்டுட்டே இருப்பேன் என்பதே அவர் கண்டிப்போடு அவர் வைக்கும் ஒரே வேண்டுகோள். அதாவது தமிழக ஊடகம் அறிந்த வரையில் அவரின் அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு கூடிய கூட்டத்திற்கு பெரிய அசம்பாவிதம், உயிரிழப்பு எதுவும் இதுவரை நடந்ததில்லை என்று ஊடகத்தில் நக்கீரன் பதிவு செய்திருக்குது. நக்கீரன் தான் நாங்க முன்னணி பேப்பர், அவங்க பதிவு செஞ்சன. அவர் நிகழவும் இல்லை, அதுக்கு விட்டதும் இல்லை. ஒருவேளை விஜய் கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதம் போல் அவர் கூட்டத்திலும் நடந்திருந்தார், அவர் அவ்விடத்தை விட்டு ஓடி இருக்க எல்லாம் மாட்டார். நிச்சயம் அவரே கூட்டத்தை கட்டுப்படுத்த இறங்கி தயங்கி இருக்க மாட்டார் என்பதுதான் தமிழக ஊடகத்தின் மிகப்பெரிய ஒரு கருத்து. கட்டுக்கடங்காத சிவாஜி விருது ஊர்வலத்திலேயே வேட்டிகை மடித்துக் கொண்டு இறங்கியவர் நடிகர் விஜயகாந்த். விஜயகாந்த் அதையும் பார்த்து மாறா, அதுல பல உடிச்சு வந்துடுறாங்க. பேப்பரை பார்த்து மட்டும் படிக்கிற ஒரு அரசியலா இல்லாம வேறு பேப்பரை பார்த்தா எழுதி கொடுக்க படிக்கிறாரு அவருக்கு. இந்த மரல தலைவர் கேப்டன் அவர்கள் பிரச்சாரத்தின் போது சின்ன சத்தம் வந்தாலே அங்க என்ன நடக்கிறதுன்னு பெண்களை பாதுகாப்பா இருக்கவை, தொண்டர் படையினரே போய் பாருங்கள் என்று அதட்டுவார், ஓடர் போடுவார். ஜட்ஜ் மாதிரி காவல்துறையை பாருங்கள் எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா காவல்துறை திமுக செம்பு தூக்கிகள் இல்லையா, அதனால அவர் அங்கெல்லாம் தூக்க மாட்டார். அவர் தொண்டர் அணியத்தான் அவர் ஓடர் போடுவாராம். மக்களுக்கும் தொண்டருக்கும் ஒரு பிரச்சனை என்றால் வேட்டியை மடிச்சு கட்டி இறங்கி விடுவார் களத்துல. அதுக்கு உதாரணம் தான் நெய்வேலியில் மின்சாரம் கொடுக்க கூடாது என்று ஒட்டுமொத்த நடிகர்களையும் அழைத்து வந்து காத்தில் இறக்கியவர், களத்தில் மிகப்பெரிய களத்தில் இறக்கியவர் கேப்டன். பிறகு சிவாஜி கணேசன் அவர்களின் மரண ஊர்வலத்தின் போது ஒற்றை மனிதராக அத்தனை நடிகர்களையும் பாதுகாத்தவர் இந்த விஜயகாந்த் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கின்றது. இப்ப பாருங்க, இந்த கரூர் விடயத்துக்கு அடிச்சு பிடிச்சு கொண்டு மோடி மஸ்தான் ஜி அனுதாபம் தெரிவிக்கிறார். அங்கல யாரு பாருங்க, அமித்ஷா உடனடியாக பாக்க. அப்ப இதுல இருந்து விளங்குது இவர் என்ன பிடிக்குள்ள இருக்காரு. இப்ப ஒரு செய்தி பரவு என்னவென்றால், இப்ப இவரு பிஜேபிக்குள்ள வந்தாத்தான் இவருக்கு பாதுகாப்பு கிடைக்குமா. அப்படியானால் ஏன் இதை திட்டமிட்டு இந்த பிஜேபி காரங்க செஞ்சிருக்கல, இதையும் பத்தி கொஞ்சம் யோசிங்க. மக்கள் தான் இது, மக்களுக்காக தருவது, மக்கள் தான் மகேசன் தீர்ப்பு, மக்கள் தான் சொல்லணும், மக்களுக்காகத்தான் நான் தாரன். குஜராத் மோர்பி பாலத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 120. யாரும் பார்க்க போனாங்களா? போகல. கும்பமேளா நெரிசலில் இறந்த மக்களை பார்வையிட்டாரா? நாம சொன்ன இந்த 2 பேரும் ஆறு, மோடி மஸ்தான் ஜியும் போகல, அமித்ஷா ஜியும் போகல. கும்பமேளாவுக்காக டெல்லி ரயில் நிலையத்தில் நெரிசல் காவுகளை பார்வையிட்டாரா? வந்தாங்களா? வரல. பெங்களூரு கிரிக்கெட் வெற்றி ஊர்வலம் நெரிசல் சாவுகளை பார்வையிட்டாரா? 2 பேரும் வரல, பார்க்கல. இரு ரயில்கள் மோதிக்கொண்ட பெரிய விபத்தில் இறந்தவர்களை பார்த்து ஆறுதல் சொன்னாரா? ஜி சொல்லல. ஆனா வேகமா அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் சிறுபான்மை இனத்தவர் தலைமறைவு என வேகமாக
புரளி கிளப்பி கொஞ்ச நாள் கழித்து அப்படி இல்லை என சொன்னார்கள். இப்போது கரூர் சாவுகளுக்கு முன்னாள் அமைச்சரை வைத்து அவதூறு பரப்பப்படுகிறது. இதே திமுக பொதுக்கூட்டத்தில் பெரிய பேச்சாளர் அல்லது ஒரு நடிகர் பேசும்போது இந்த விபத்து ஏற்பட்டு இருந்தால் சீமான், தமிழிசை, அண்ணாமலை, பெரிய மவுண்டு அண்ணாமலை, நெய்னார், ராஜா, ராஜா, வானதி, சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள், வலதுசாரிகள், ஷைகோ ஸ்ரீகாந்த், தர்மேஷ், எஸ் ஸ்ரீராம், பொன் வின்சன், சசிரேகா என எல்லோரும் எப்படி பேசியிருப்பீங்க? ஏதாவது சொல்லியிருப்பீங்களா? சொல்ல மாட்டேங்க. இப்ப மட்டும் என்ன வரிஞ்சி கட்டிக்கு வாரீங்க. அநேகமாக அதிமுக இப்ப பாருங்க என்ன நிலைமை ஏற்பட்டு இருக்குது. வருகின்ற தேர்தலில், தமிழக தேர்தலில் அநேகமாக நான் நினைக்கிறேன் தாவேகா தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக பாசிச கூட்டணி உருவாக, அதாவது அதிமுக தாவேகா எல்லாம் சேர்ந்து இந்த பிஜேபியுடன் ஒரு பாசிச கூட்டணி உருவாகக்கூடிய சம்பவமாக கரூர் ஒரு சம்பவம் மாறி இருக்குது. இதைத்தான் எதிர்பார்த்த பிஜேபி அரசு, இதுதான் நடந்திருக்குது. ஆக எதிர்பார்க்கின்ற இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான போட்டியில தாவேகா தமிழக வெற்றி கழகம், விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியுடன் அதிமுக கூட்டணியும் பிஜேபியும் சேருவதற்கான ஒரு அடித்தளமாக கரூர் சம்பவம் அமைந்திருக்குது. இதைத்தான் நாம் ஆணித்தரமாக சொல்லுவோம். ஆனா எப்படி சொல்ல போனாலும் இந்த தள்ளுமுள்ளுக்கும் திமுகவும் ஒருபோதும் எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க பாதுகாப்பு கேட்டாங்க, கொடுத்திருக்காங்களாம், விசாரணை நடக்குது. இப்ப பாருங்க இந்த தாவேகா இந்த நான் சொல்ல போனா இது வந்து தரிகட்ட வைக்கணும்னு சொல்லுவேன். தலைகட்டவங்களே ஒழுங்கா ஒரு ஸ்டேஜ் அமைச்சு சரி ஆர்கனைஸ் பண்ண தெரியல, நீங்க போயிட்டு பழி சொல்லுங்க திமுக மேல. இப்ப எங்க திமுக சொல்ல போறீங்க, நாங்க திமுக வாங்க போட போறோம், போங்களா பண்ணாடைகளா. எனவே எதுவானாலும் இந்த உங்களது மூட நம்பிக்கையும் சினிமா மோகமும் முற்றாக நீக்கப்படுமானால் அல்லது நீங்குமானால், உங்களோட மனசுல இருந்து முற்றுமுழுதாக அது ஒதுக்கப்படுமானால் மட்டுமே இந்த மாதிரி சாவுகளையும் காவுகளையும் ஒழிக்கலாம். சாவு கொள்ளுவதும் காவு கொள்ளுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக சினிமா மோகம் உங்களை விட்டு ஒழியணும். ஒழியுமா? ஒரு படம் வெளியான போதுமே பால் ஊத்தி பால் அபிஷேகம். ஏண்டா உங்க வீட்டுல பஞ்சத்தை பாருங்கடா, உங்க வீட்டுல ஒழுங்கா சாப்பாட்டுக்கான்னு பாருங்கடா. அதை விட்டு போட்டு இந்த கூத்தாடிகளுக்கு பால் ஊத்தி அபிஷேகம் செஞ்சு எப்ப நானும் போயிருந்தான் ஒரு பழசு ஞாபகம் இல்லை. எங்க மவுண்ட் ரோட்ல அது எங்க தேவி பாலா தேவியில எப்பா கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு ஏறுறாங்களாப்பா. 100 அடுக்கு ஏறி அவருக்கு மாலை போடுறாங்க. படத்துல அங்க ஒரு கட் அவுட் இருக்கு. அந்த படம் ரஜினி படம் நினைக்கிறேன், ஏதோ உண்டு ரஜினி. இல்ல கமல்லையா இல்லப்பா, எப்பயே பார்த்தெல்லாம் நாங்களும் எங்களுக்கு உங்க மாதிரி நாங்களும் படம் பாக்குறாண்டா. உங்கள மாதிரி வெறித்தனமா லூசித்தனமா மொக்குத்தனமா உயிரை காப்பு குடிப்பீங்களா? அது இந்த வகுத்தை தள்ளிக்கிட்டு தள்ளாடும் வயதிலையும் சிறு குழந்தைகளும் விஜயை பார்க்கணும். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் தலையெழுத்தா? தெரிந்துங்கடா. நன்றி மக்களே, சிரிப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.